சார், இங்க கச்சத்தீவு குறிப்பிட்டீங்க சார். சோ மோடி ஸ்ரீலங்காக்கு போறப்போ இந்த டாபிக் எடுத்துட்டு வருவாரா சார்? கச்சத்தீவு முக்கியமானது சார். கடந்த 2024 பொது தேர்தல் கூட அதை பிரச்சனையாக்கினார். தேர்தல் பிரச்சாரத்தில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் தலைவராக இருந்த தலைவர் கருணாநிதியை ஏளனம் செய்தார்கள். காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து தாரை வார்த்து கொடுத்ததாக பிரதமருடைய பேச்சு நாடாளுமன்றத்தில் இருந்தது, தங்களுக்கும் தெரியும். ஆனால் கச்சத்தீவு மூலமாக பல பிரச்சனைகளை மூடி மறைத்த இந்திரா காந்தி, நாடாளுமன்றத்திற்கே இருட்டில் வைத்த இந்திரா காந்தியும் கருணாநிதியும் சேர்ந்து கொண்டு இந்திய நாட்டினுடைய சொத்தை கொடுத்தது தவறு என்று தான் சொல்லுகிறார்கள். ஆனாலும் வேண்டுமென்றே மு.க. ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாலிசியை மறைத்து பாஜக மீது திருப்பி விடுகிறார். ஆனாலும் பிரதமர் நரேந்திர மோடி திசநாயகாவுடன் நாளை பேசும் பொழுது கச்சத்தீவை பற்றி திரைமறைவில் பல விஷயங்கள் நடந்து இருந்திருக்கிறேன். அது சேனல் 5 நேயர்களுக்கு தெரியும். நானும் அதை புரிதலை புரிவதில் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவலும் அயலுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இருவரும் சேர்ந்து கொண்டு திரைமறைவில் பிஹைண்ட் த சீன்ஸ் டாக்ஸ் நிறைய நடக்குதுங்க. 1-2 இல்ல ஸ்ரீதர். ஆக மொத்தம் கச்சத்தீவில் வந்தால் தமிழக மீனவர்களுக்கு லாபம் கிடைக்கும். கச்சத்தீவு இருந்தால் சைனாவின் ஆதிக்கத்தை குறைக்க முடியும். இந்திய பாதுகாப்புக்கு மூலமாக இந்தியாவே வெற்றிவிட வேண்டும் என்றும், இந்தியா துண்டிக்கப்பட வேண்டும், தமிழ்நாடு தனியாக வேண்டும் என்றெல்லாம் பிரிவினைவாதத்தை சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கச்சத்தீவு மூலமாகத்தான் இந்திய அரசியலில் நரேந்திர மோடி ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்து 2026 பொது தேர்தலில் கச்சத்தீவை வைத்துத்தான் தேர்தல் பிரச்சாரம் செய்வார் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன ஸ்ரீதர்.